கடமை இருக்கு கேளையா. பரவாயில்லையே, ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக வெளிநாட்டுக்கு போய் பசங்களையும் அங்கேயே படிக்க வைக்கிறீங்களேன்னு சொல்லும்போது கூட அம்மா அப்பா முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தையும் பெருமையும் பார்த்தது கிடையாது. ஆனால் பாட்டி தாத்தாலேருந்து சொந்தக்காரங்க வரைக்கும் வெளிநாட்டிலையும் வளர்ந்துருந்தாலும் நம்ம பாரம்பரியம் பழக்கம்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க முகத்தில் வர சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனாலையோ என்னவோ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை கொண்டு சேர்க்கணுன்றத ஒரு கோலாவே அமைச்சுக்கிட்டோம். இருக்கிற இடத்துல என்ன அவைலபிளா இருக்கோ அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம பாரம்பரியத்தோட எசன்ஸை கொண்டு அவங்களுக்கு சேர்க்கறதுல ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எப்படி எத்தனை மொழிகள் நம்ம கத்துக்கிட்டாலும் பாட்டி தாத்தாக்கு புரியுற மொழியில அவங்க கிட்ட பேசினாதான் அது அவங்களுக்கான மரியாதையோ. நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறது தான் நம்ம நாட்டுக்கான மரியாதையும் கூட. சாமி வந்ததையா, எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, சுத்துற பூமி கண்டதையா.